கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, இந்த தவக்காலத்தின் 4ஆம் ஞாயிற்றுக்கிழமையில் நாம் இருக்கிறோம். இந்த ஞாயிறு லெட்டாரே சண்டே, லெட்டாரே ஞாயிறு என்றும் அழைக்கப்படுகிறது. லெட்டாரே என்றால் மகிழுங்கள் என்று பொருள். தவக்காலத்தின் பாதையை கடந்துவிட்ட நாம் இயேசுவின் உயிர்த்தெழுதலின் மகிழ்ச்சி மிக அருகில் உள்ளது என்று உணர்ந்து மகிழ்ச்சியுடன் பயணத்தை தொடர என்று நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த மகிழ்ச்சி உலகின் ஒளியாகிய கிறிஸ்துவை நாம் கண்ணால் கண்டு கொண்டதை கொண்டாடுகின்றது. நம்முடைய கண்களுக்கு ஏன் குருட்டுத்தன்மை ஏற்படுகிறது? உலகை ஒளிரச் செய்ய நாம் என்ன செய்ய வேண்டும்? இப்பாவத்தில் இருளிலிருந்து மீட்கப்பட்ட ஒருவர் எப்படி பிறருக்கு சாட்சியாக வாழ வேண்டும் என்று இந்த இறைவார்த்தையின் வழியாக நாம் தியானிப்போம். காணாததை காணும் கடவுளுடைய பார்வை. முதல் வாசகம் கடவுளின் தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் வெளித்தோற்றத்தால் அல்லாமல் உள்ளத்தின் ஆழத்தால் கடவுள் ஒருவரை தேர்ந்தெடுப்பதை காட்டுகிறது. கண் குருடனை இயேசு குணப்படுத்திய நிகழ்வுக்கு இதுவே ஒரு சிறந்த இறையியல் அடித்தளம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவன் தோற்றத்தையும் உயரத்தையும் பார்க்காதே, அவனை குறை கூறாதே, ஏனெனில் மனிதன் பார்ப்பது போல நான் பார்ப்பதில்லை. மனிதன் வெளித்தோற்றத்தை பார்க்கிறான், ஆண்டவரோ உள்ளத்தை பார்க்கிறார் என்று ஆண்டவர் சாமுவேலை நோக்கி கூறிய வார்த்தைகள் இன்று நமக்கு வாழ்வு தரும் செய்தி. இந்த இறையியல் அல்லது உலகத்துடைய பார்வை என்ன? வெளித்தோற்றம் வெர்சஸ் உள்ளம். தாவீது மற்ற சகோதரர்களை விட மிக சாதாரணமாகவும் இளம் வயதினராக இருந்தார். ஆனால் கடவுள் அவரே இஸ்ராயலின் அரசராக தேர்ந்து கொண்டார். கடவுள் ஒரு உள்ளத்தை, நேர்மையும் விசுவாசத்தையுமே பார்க்கிறார், ஒழிய உடலை அல்ல, பணத்தை அல்ல, பதவி அல்ல. தாவீதின் மீது சாமுவேல் எண்ணெய் பூசிய போது அன்றிலிருந்து ஆண்டவரின் ஆவி தாவீதின் மேல் பொங்கி எழுந்ததை நாம் பார்க்கிறோம். அந்த ஆவியின் ஒளியே தாவீதின் ஞானத்தையும் திறமையும் ஒளிரச் செய்தது என்பது நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கண் பார்வையற்றவன் பிறந்ததிருந்தே சமூக மற்றும் சமுதாய தலைவர்களால் புறக்கணிக்கப்பட்டான். தாவீது முதலில் அவருடைய தந்தையாலும் சாமுவேலாலும் புறக்கணிக்கப்பட்டார். ஆனால் கடவுளின் தேர்வு புறக்கணிக்கப்பட்ட உள்ளத்தையே தேர்ந்தெடுக்கிறது. இன்று நம்முடைய சமூகம் பணம், அதிகாரம், அழகு அல்லது ஜாதி, அந்தஸ்து ஆகிய வெளி தோற்றங்களால் இன்று மக்களை புறக்கணிக்கிறது. ஆனால் தவக்காலத்தில் நாம் தாவீதை போலவும் பார்வையற்ற குருடரை போலவும் புறக்கணிக்கப்பட்ட மனிதர்கள் உள்ளத்தில் உள்ள மாட்சியை கண்டுகொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். இருளை நீக்கி இறைவனுடைய ஒளியாக வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். ஒளியின் குழந்தைகளாக இருக்க அழைக்கப்படுகிறோம். 2ஆம் வாசகம் ஏற்கனவே ஒளியின் மக்களாக இருக்கிறோம் என்பதையும் இருளின் செயல்களை விட்டு விலகி இருக்க வேண்டும் என்பதையும் பவுலடியார் நமக்கு ஆழமாக கூறுகிறார். ஒரு காலத்தில் நீங்கள் இருளாய் இருந்தீர்கள், ஆனால் இப்போது ஆண்டவரோடு இணைந்து ஒளியாய் இருக்கிறீர்கள். எனவே ஒளியின் குழந்தைகளாக வாழுங்கள். ஒளியின் செயல்களாய் அனைத்தும் நம் நன்மை, நீதி, உண்மை ஆகியவற்றையே அது விளைவிக்கின்றன. இருளின் பயனற்ற செயல்களில் பங்கு கொள்ளாதீர்கள். தூங்குவனே விழித்தது, இறந்தவரிடமிருந்து எழுந்து வா, அப்போது கிறிஸ்து உனக்கு ஒளி தருவார் என்று எபேசியர் வழியாக தூய பவுல் பேசக்கூடிய வார்த்தைகள் நமக்கு வாழ்வு தரும் வார்த்தை. இதுதான் இறையியல் பார்வை. தூக்கத்திலிருந்து விழித்தெழுதுதான் இன்று இறையியல் பார்வை. நாம் ஒளிய மக்கள் என்றால் நம்முடைய செயல்கள் நன்மை, நீதி மற்றும் உண்மை ஆகியவற்றை அது கொண்டு வர வேண்டும். கிறிஸ்து தந்த ஒளியை நாம் வைத்துக் கொண்டு நாம் மீண்டும் இருளில் பயனற்ற செயலில் ஈடுபடுவது நம்முடைய விசுவாசத்திற்கு ஒன்றானது. விசுவசிக்கிறேன் என்று சொல்லுகிறோம். ஆனால் இருளிலே, துன்பத்திலே, பாவத்திலே வாழ்ந்தோம் என்றால் நாம் அதற்கு எதிராக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவேதான் தூங்குவனே விழித்தெழு என்ற அழைப்பு நமக்கு கொடுக்கப்படுகிறது. பாவத்தின் மயக்கத்தில் மூழ்கி இருப்பவர்களே, விசுவாச வாழ்வுக்கு திரும்புமாறு கொடுக்கப்படும் அழைப்பு தான் இது தவக்காலம். நிறைய பேர் பாவத்தினுடைய மயக்கத்திலே மூழ்கி இருக்கிறோம். நம்முடைய ஆன்மீக தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மாபெரும் வாய்ப்பை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். உண்மையான வெளிச்சத்தின் மக்களாய் நாம் வாழ வேண்டும். ஒரு சமூகத்தில் அநீதி, ஊழல், பாலியல் குற்றங்கள் ஆகியவை இருளில் பயனற்ற செயல்களாக பார்க்கப்படுகின்றது.
நாம் ஒளியின் குழந்தைகளாக இருந்தால் இந்த இருளின் செயல்களில் நாம் பங்கு கொள்ளவோ அல்லது மூடி மறைக்கவோ மாட்டோம். இந்த மூடி மறைத்தல் சமரசம் அதிகமாக நடக்கிறது. இருளிலே மூழ்கி திரைக்கு பின்னால் வாழக்கூடிய எத்தனையோ மனிதர்களை நாம் பார்க்கிறோம். ஒருவன் அதிகாரத்தின் இருளிலோ அல்லது பணத்தின் மயக்கத்திலோ இருக்கும்போது அவனை சுற்றியுள்ள உலகம் தெரிவதில்லை. கிறிஸ்து அளிக்கும் ஒளியை பெற்றபோதுதான் உலகில் உள்ள உண்மையான நீதியையும் அன்பையும் நம்மால் காண முடியும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். குருடனை வெளிச்சமாகிய ஒளியாகிய கிறிஸ்து நற்செய்தி வாசகம் பிறந்ததிலிருந்தே குருடராக இருந்த ஒருவரை இயேசு குணப்படுத்திய அற்புதமான நிகழ்வை பற்றி பேசுகிறது விசுவாசத்தின் தரிசனம் என்று நாம் சொல்லலாம். இயேசு தன்னை உலகிற்கு ஒளி என்று வெளிப்படுத்தியதோடு பார்வையற்ற அந்த குருடனின் பார்வை மற்றும் விசுவாசம் ஆகிய இரண்டையும் குணப்படுத்துகிறார். இயேசு உலகில் நான் இருக்கும் வரை நானே உலகிற்கு ஒளி என்று கூறுவது நமக்கு இன்று வாழ்வு தரும் உந்துதல் நற்செய்தி. அவர் தரையில் துப்பி எச்சிலால் சோறு குழைத்து அச்சேற்றை குருடனின் கண்களில் பூசி நீ போய் சிலோவாம் குளத்தில் கழுவி வாரும் என்றார். அவனும் போய் கழுவி பார்வை பெற்றவனாய் திரும்பி வருகிறான். என்ன அற்புதம் பாருங்கள். இங்கே இறையியல் பார்வை என்ன? பார்வை வெர்சஸ் குருட்டுத்தனம். சிலோவாம் என்றால் அனுப்பப்பட்டவர் என்று பொருள்படுகிறது. இயேசு அனுப்பிய இடத்திற்கு சென்று கீழ்ப்படிந்து குளித்த போது அவர் பார்வை பெற்றான். இயேசுவே தந்தையால் உலகிற்கு அனுப்பப்பட்டவர் சிலோவாம் என்பதையும் அவருக்கு கீழ்ப்படிவதாலாகி நமக்கு மீட்பு கிடைக்கும் என்பதையும் இது ஆழமாய் உணர்த்துகிறது. அன்புக்குரியவர்களே, பார்வையற்ற குருடன் பார்வை பெற்றான். ஆனால் பரிசேயர்கள் அவனுடைய விசுவாசத்தை பார்க்க மறந்து அது ஒரு சமரசம் அல்லது பாவம் என்று வாதாடினார்கள். பார்வை இருந்தும் விசுவாசத்தினால் குருடராக இருந்தது பரிசேயர்களே. அதைத்தான் பரிசேயருடைய குருட்டுத்தனம் என்கிறோம் நாம். படிப்படியாக வளர்ச்சி அடைகிறான் பார்வையற்ற குருடன். பார்வையற்ற குருடனுடைய பதில் அவனுடைய விசுவாச பயணத்தை மிக அருமையாய் அற்புதமாய் எடுத்துக் கூறுகிறது. முதலில் இயேசுவை இயேசு எனும் ஒருவர் என்று அறிந்தான். அடுத்து இயேசுவை ஒரு இறைவாக்கன் என்று அறிந்தான். அவர் மீது நம்பிக்கை வைக்கிறான். இறுதியில் இயேசுவை போற்றுகிறவர் கடவுளின் மகன் என்று அவன் ஏற்றுக்கொண்டு பணிந்து வணங்குகிறான். நம்முடைய ஆன்மீக பயணத்திலும் நாம் ஆரம்பத்திற்கும் சலனங்களை களைந்து இறுதியில் இயேசுவே கடவுள் என்று பணிந்து வணங்கும் நிலைக்கு உயர வேண்டும். படிப்படியாக நாம் உயர வேண்டும். இறுதியாக அன்புக்குரியவர்களே, தவக்காலத்தின் லேட்டரே மகிழ்ச்சியின் ஞாயிற்றுக்கிழமை என்று கிறிஸ்து தரும் ஒளியால் மகிழ்ச்சி அடைவோம். இருளை களைந்து ஒளியில் நிலைத்திருப்போம். சாமுவேலைப் போல நாமும் வெளித்தோற்றங்களால் மக்களை மதிப்பிடுவது நிறுத்தி கடவுள் பார்ப்பது போல உள்ளத்தை பார்க்க பழகுவோம். உள்ளத்தை பார்ப்பது ஒளியின் வாழ்வு, உடலை பார்ப்பது இருளின் வாழ்வு. பவுலைப் போல நாம் ஒளியின் குழந்தைகளாக வாழ உறுதி எடுத்து இருளின் பயனற்ற செயல்களிலிருந்து விழித்திடுவோம். கண்குருடனைப் போல நாமும் ஆன்மீக குருட்டை நீக்குவோம். ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் வாழுவோம்.